எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எதிரி கிடையாது. ஆனா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கே. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுக்குறாரு அப்படி சொன்னீங்கன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்ன ட்விஸ்டாக இருக்கும்? சரி, நான் கண்டென்ட்டுக்கு வரேன். அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஏகே இருக்காருல்ல, அவருடைய அடுத்த படத்தை யார் இயக்க போறாரு, அதாவது ஆல்ரெடி குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்திருந்தாலும் அதுக்கு அடுத்த படத்தை யார் தான் இயக்குவார் அப்படின்னு இயக்குநர்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி இருந்தது. அந்த போட்டியில் ஜெயிச்சது யாரு? வேற யாரும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான். அவரே மறுபடியும் குட் பேட் அக்லியை தொடர்ந்து அடுத்த படமும் ஏகே வச்சு இயக்கலாம் அப்படின்னு இந்த குட் பேட் அக்லி ஷூட்டிங்லேயே முடிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இது நமக்கு தெரியாம போச்சு. இப்போ என்ன அப்படின்னா, அந்த படத்தை தயாரிக்க போறது யாரு அப்படின்ற குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்தில் யார் யாரெல்லாம் வந்து போனாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் வந்தாரு, அதுக்கப்புறம் இவர் வந்தாரு. இதெல்லாம் போக அவருடைய ஃப்ரெண்டான ராகுல் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது. இந்த ராகுல்ன்ற நபர் யாரு? வேற யாரும் இல்லை, ரோமியோ பிக்சர்ஸ் தான் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இவர் பார்த்தீங்கன்னா ஏகே அவர்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இருந்தாலும் ஏற்கனவே பல தயாரிப்பாளர்கள் ஏகே அவர்கள் 200 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாரு அப்படின்றதுனால விலகி போயினாங்க. ஆனா இவர் மட்டும் எப்படி 200 கோடி கொடுத்து அதை தாண்டி ஒரு 120 கோடி பட்ஜெட்டா? அப்ப 320 கோடி பட்ஜெட்னா 200 கோடி ஏகேக்கே போகுது அப்படின்னு பல தயாரிப்பாளர்கள் குழப்பத்தில் இருந்தாலும் ராகுல் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, இந்த 200 கோடி ரூபாய் அந்த சம்பளம் கிடையாது. ஏகே அவர்கள் ஃப்ரீயா அந்த படத்தில் நடிச்சு கொடுக்குறாரு. ஆனா அது ஃப்ரீன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் ரைட்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் ரைட்ஸ் ஆகட்டும், ஓடிடி ஆகட்டும், இந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வியாபாரத்தில் வர பணம் மொத்தம் ஏகேக்கு தான். அப்போன்னா அதுவே 200 கோடிக்கு மேலே போகுமே. எஸ், அதுதான் இந்த ட்விஸ்ட். இதுவரைக்கும் ஏகே இந்த மாதிரி எந்த ஒரு ஒப்பந்தமும் பண்ணதில்லை. இதுதான் முதல் முறை. சரி, இது 200 கோடிக்கு மேலே போகிறதுனால அவர் இந்த படத்தில் சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்தாலும் 200 கோடி ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்றதுனால ஒத்துக்கிட்டாரு. இதெல்லாம் போக படம் பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபாய்க்கு மேலேயும் பட்ஜெட் போகலாம். ஏன்னா அவர் தான் சம்பளம் வாங்கலையே. இந்த ஏகேவும் ஆதிக் ரவிச்சந்திரனோட காம்போ பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஷூட் ஸ்டார்ட் ஆகும். என்ன கேட்குறீங்க? படத்தோட கதையா? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. வழக்கம் போல கேங்ஸ்டர் கதை தான். ஏகேவோட சம்பளம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா சாய் பல்லவியோட சம்பளத்தை கேட்டீங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க. அவங்க சம்பளத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த சம்பளத்தை சொல்றேன். அது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ராமாயணம் பார்ட் 1 பார்ட் 2ல சாய் பல்லவி சீதா தேவியா நடிக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச படம் என்ன? அதாவது பாலிவுட்ல பாத்தீங்கன்னா அமீர் கானோட பையன் ஜுனைத் கானோட நடிச்ச படம் தான் ஏக் தின். இந்த படம் பார்த்தீங்கன்னா நடிச்சது தப்பு கிடையாது. ஆனால் இந்த படத்தில் நடிச்சுட்டு அவங்க அப்படியே ராமாயண படத்தில் நடித்தாங்க. இதுதான் நெட்டிசன்களுக்கு இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்? அது அவங்களோட ப்ராப்ளம். நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ராமாயணத்தோடைய பார்ட் 1 அது முடிஞ்சிடுச்சு ஷூட்டிங். ஆனால் ராமாயணத்தோட பார்ட் 2 இப்போ மும்முரமாக ஷூட் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் சாய் பல்லவி எந்த படத்துக்கும் இப்படி ஒரு மெனக்கடல் பண்ணலை. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கை இந்த ராமாயண படத்தில் கொடுத்துட்டு இருக்காங்களாம். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எஸ், ஆரம்பத்திலே நான் சொன்னல, கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் சம்பளம் சாய் பல்லவிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்காம். இது மட்டும் இல்லை, பார்ட் 2 பார்ட் 2 ரெண்டுத்துக்கும் சேர்ந்தே இருந்தாலும் இது வரைக்கும் வாங்காத சம்பளம் அப்படின்றதுனால அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை முழு ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நெட்டிசன்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த படத்தில் நடித்து இந்த படத்தில் நடிக்கிறாங்களே, அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா பேன் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ட் ஒர்க்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அது விஷயம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, ராமாயணத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் ராவணன். இந்த ராவணனுடைய தங்கச்சி தான் சூர்பனகை. இந்த சூர்பனகை கேரக்டரில் ராகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க. இவங்களுடைய சாய் பல்லவியை ஒப்பிட்டு நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் சும்மா பின்னி படல் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்னன்னா, அந்த ராமாயணத்துக்கு காரணமும் அந்த சூர்பனகை தான், இந்த ராமாயணத்துக்கு காரணமும் அந்த சூர்பனகை தான். என்ன பண்ணுறது? டிராகன் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது யாரு? அப்போ பிரதீப் ரங்கநாதன் ஞாபகம் வந்துட்டாரா? ஆனால் அவரை பற்றி நான் சொல்லலை. சார் ப்ளீஸ் உள்ள போங்க.
பிரதீப் ரங்கநாதன் தான் உங்களுக்கு ஞாபகம் வருவார் அப்படின்னா நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம பேன் இண்டியா லெவலில் யோசித்தோம் அப்படி சொன்னீங்கன்னா டிராகன் அப்படின்னு ஒரு புது படத்துக்கு பேர் வைக்க போகிறாங்க. அந்த படத்தோட ஹீரோ யார்? எஸ், வாங்க சார், நம்ம என்டிஆர் தான். என்டிஆர் அவர்களும் பிரசாந்த் நீல் அவர்களும் இணையற படத்துக்கு டிராகன் அப்படின்னு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இதை நான் சொல்லலை, நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த படத்தோடைய பேரு டிராகனா இருக்கும். அதையும் தாண்டி பிருத்திவிராஜ் சுகுமாரன் நம்ம பிரசாந்த் நீல் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப நம்ம பிரசாந்த் நீலும் என்டிஆரும் இணையற படத்துக்கு வருவோம். அப்போ என்ன அப்படி சொன்னீங்கன்னா, இந்த படத்துல டோவினோ தாமஸ் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண போறாராம். அதுக்கு முன்னாடி இந்த படம் ஷூட்டிங்லாம் எப்போ ஆரம்பிக்கும் அதை பத்தி சொல்லவே இல்லையே. எஸ், அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஜூனியர் என்டிஆர் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை கமிட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவர் ஏற்கனவே தேவாரான்ற படம் நடிச்சாரு, சூப்பர் ஹிட். இந்த படத்துடைய பார்ட் 2லையும் பிஸி ஆகிட்டு வராரு. அது மட்டும் கிடையாது, வார் 2 ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கிறதுனால இந்த படத்துடைய ப்ரமோஷன் வேலைகள்லையும் பிஸியாக இருக்காரு. இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா டிராகன் பேர் சொல்லக்கூடிய படத்தில் இணையலாம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லை, ஆல்ரெடி இந்த படத்தில் பிஜு மேனன் இணைந்திருக்காங்க. இப்போ டோவினோ தாமஸும் இணைஞ்சிருக்காங்க. ஒரே மலையாளம் இண்டஸ்ட்ரியா வந்துட்டு இருக்கே, இது தெலுங்கு படமா மலையாள படமான்ற சந்தேகம் உங்களுக்கு வருது இல்ல? எனக்கும் இதே சந்தேகம் தான் வருது. ஆனா டோவினோ தாமஸ் பார்த்தீங்கன்னா மலையாளத்துல இருந்து முதல் முறையா தெலுங்குல நடிக்கிற படமா இது இருக்கும், அவருடைய தெலுங்கு என்ட்ரி பிலிமா இது இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ என்டிஆரா டோவினோ தாமஸா? என்டிஆர் தான்ப்பா, இருந்தாலும் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். இப்போ உள்ள வாங்க சார். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புலிக்குட்டியா பூனைக்குட்டியா? உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இதே குழப்பம் இருக்கு. ஆனா இந்த குழப்பத்துக்கு விடை கொடுக்கிறது யாரு? வேற யாரும் இல்லை, நம்ம நடிகர் புகழ் தான். சரி, இப்போ புகழ்கிட்ட கேட்டா இதுக்கான பதில் கிடைக்குமா இல்லையா அப்படின்னா, அவரே ஆல்ரெடி மிஸ்டர் ஜூ கீப்பர் படம் ரொம்ப தள்ளி 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 போகுது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி போனாவே இது பழைய படம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர் படம் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்போ இந்த ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகல அப்படின்னா நம்ம புகழோட நிலைமை என்ன? அவரோட புகழெல்லாம் அவ்வளோதான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புகழ் பார்த்தீங்கன்னா ஆடி மாசமா இருக்கா, சரி ஒரு தீ மிதிச்சுட்டு வந்துரும் அப்படின்னு பூமிதி திருவிழாவில் இவர் பங்கேற்றுக்கிட்டு தீயும் மிதிச்சுட்டு வந்திருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கண்டிப்பா ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆயிடும்பா அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்துருச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம புகழ் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு காரணம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, இது பூனைக்குட்டியா புலிக்குட்டியான்னு. இதே குழப்பம் இந்த படத்துல இவருக்கு வந்திருக்கு. அதாவது நம்ம புகழோட இன்னொரு புகழும் ஆட் ஆகிறாரு. அதாவது வேற ஒன்றும் இல்லை, புகழுக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் ஒரு போட்டி. என்ன அப்படி சொன்னீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதாவது மிஸ்டர் ஜூ கீப்பர். இந்த படத்துக்கு போட்டியா ஜிவி நடிச்ச பிளாக்மெயில் படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த பிளாக்மெயில் படமா இல்ல மிஸ்டர் ஜூ கீப்பரா, இதுல யார் ஜெயிக்க போறா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, ஆல்ரெடி ஜிவி பிரகாஷ் 8 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச படம் தான் அடங்காது. இந்த படம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி ரிலீஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வகையா இந்த மாசத்துல ஜிவிக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 படம் கொடுக்கறதே பெரிய விஷயம். பார்க்கும்போது நம்ம ஜிவியால மட்டும்தான் ஒரு மாசத்துக்கு 2 படம் கொடுக்க முடியும். எஸ், வர காத்துக்கிட்டு இருக்க கிங்டம் படம் பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டாக்கு ஒரு புகழை சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி இருங்க, இப்போ விஜய் தேவரகொண்டா பத்தி தான் பேசுறீங்க, ஆனா சூர்யா ஏன் வந்து நிற்கிறாரு? அந்த குழப்பம் நான் பதில் சொல்றேன். வேற ஒன்றும் கிடையாது, கிங்டம் படத்துல சூர்யா இருக்காரு. இன்னது கிங்டம் படத்துல சூர்யா இருக்காரா? ஆமாங்க, கிங்டம் படத்துல விஜய் தேவரகொண்டாக்கு சூர்யா தானே வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்ப அவரும் படத்துல நடிக்கிறாருன்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ விஜய் தேவரகொண்டாக்கு தமிழ்ல வாய்ஸ் கொடுத்தது மட்டும் கிடையாது, விஜய் தேவரகொண்டா அவங்க அம்மாக்கே கால் பண்ணி சூர்யா பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா பத்தி பேசியிருக்காங்களாம். என்ன பேசியிருக்காங்க? கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரா? சேச்சா, அப்படிலாம் கிடையாது. நம்ம விஜய் பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு சூர்யா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவர் என்ன பேசினாரு அப்படின்றத தாண்டி ஏற்கனவே விஜய் தேவரகொண்டா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல நிறைய ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ சென்னையில் இந்த கிங்டம் படத்துக்கான ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல பேசும்போது இந்த விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்ல, விஜய் தேவரகொண்டா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே அவங்களோட டீச்சர் யாரும் புகழ்ந்தது கிடையாது. ஆனா நான் படத்துல நடிச்சதை என்ன பாராட்டி பேசியிருக்காரு சூர்யா அப்படின்னு இவர் சூர்யாவை புகழ்ந்து பேசுறாரு. இப்போ விஜய் தேவரகொண்டா சூர்யாவை பத்தி பேசினது தான் வைரல் ஆகுது. சரி, ஆல்ரெடி இந்த கிங்டம் படத்தை பத்தி பார்த்தோம். அதாவது 1990ஸ்ல நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நடக்கக்கூடிய கதை. இப்போ ஆந்திராவில இருந்து இலங்கைக்கு வர மக்கள், இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்களோட வாழ்றாங்க. இந்த மலைவாழ் மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் வந்து நம்ம விஜய் தேவரகொண்டா நடிச்சிருக்காரு. இது மட்டும்
இல்லை, ஒரு ஆக்ஷன் படமாக இதை நீங்கள் பார்க்காதீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் எமோஷன் இருக்க ஒரு படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பாச பந்தமா இந்த படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தூவிட்டு இருக்காரு. கதை நல்லா இருக்கு, படம் சூப்பர், ஆனா பணம் கொடுக்கலையே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. இது சினிமா 2.0. வெல்கம் பேக் டு த ஷோ. இது சினிமா 2.0. நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமார் அப்படின்றத நம்ம ஜேம்ஸ் கேமரூன் காப்பி அடிச்சிட்டாரா என்னவோ, அதனால தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க, ஷோக்குள்ள போலாம். கிராமத்து கதை அம்சம் அப்படின்னு சொன்னால் நம்ம கார்த்தி அவர்களுக்கு எப்படி பொருத்தமாக இருக்குமோ. சார் ப்ளீஸ் நீங்கள் உள்ளே போங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கார்த்தி யூஸ் பண்ணேன், ஆனால் நான் சொல்ல வர்றது சார் உள்ள வாங்க, விஜய் சேதுபதி அவரை பற்றி தான். ஏன்னா இவருடைய படமான தலைவன் தலைவி பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுன்னு கூட பார்க்காம மக்கள் சும்மா கூட்டமாக தேட்டரில் இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மா அடித்து தள்ளுது. சரி, பாண்டிராஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி படமாக இந்த தலைவன் தலைவி படம் அமைஞ்சிருக்கு. இப்போவே 40 கோடிக்கு மேலே வசூல் பார்த்துருச்சு. அடுத்த படமான இவர் லைக்கா அவர்கள்கிட்டயும் ஒரு கதை சொல்லியிருக்காங்க, வேல்ஸ் அவர்கள்கிட்டயும் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 ப்ரொடக்ஷன் கம்பெனியும் கதை சொல்லும்போது ஹீரோ யாரவா இருக்கும்? அப்போ அந்த கன்ஃபியூஷன் தான். அதே கன்ஃபியூஷன் எங்களுக்கு இருந்தாலும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியே வச்சு இந்த படம் பண்ணலாம். ஏன்னா இதுவும் ஒரு கிராமத்து படமாக இருக்கும். அதனால சரி, விஜய் சேதுபதிக்கு ஏற்கனவே கிராமத்து கதையெல்லாம் ஒத்து வருது. இப்போ இந்த கிராமத்து கதையும் அவருக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவர் என்னவோ கால் ஷீட் கொடுக்க மாட்டேன்னு நிற்கிறாரு. இப்போ விஜய் சேதுபதி பதிலா வேற ஒரு ஹீரோ நடிக்க வச்சா, அட நம்ம சூரி இருக்காருப்பா அவரை போடுங்க கரெக்டா இருப்பாரு அப்படின்னு ஒரு சில வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இப்ப பாண்டிராஜும் பாத்தீங்கன்னா கால் ஷீட் வருதா இல்லையான்னு பார்ப்போம், இல்லைன்னா உடனே சூரியத்துக்கு உள்ள போடுவோம் அப்படின்னு பாண்டிராஜ் நிற்கிறாராம். ஆல்ரெடி நம்ம தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா 2018 இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தேட்டர் கிடைக்காம இப்போதான் ரிலீஸ் ஆகுது 7-8 வருஷம் கழிச்சு. ஆனால் என்னவோ தெலுங்குல ஆல்ரெடி தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் பாலிவுட்ல டப் வெர்ஷன்ல சேட்டலைட்ல ரிலீஸ் ஆக போகுதாம் ஒரு படம். அது என்ன, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சுகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா அப்படின்ற படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரங்கஸ்தலம் அப்படின்ற ஒரு படத்தை 2018 எடுத்தாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராம் சரண் ஆகட்டும் சமந்தாவாகட்டும் 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பாசம். எம்பா தெலுங்குல அண்ணன் தம்பியை விடவே மாட்டாங்களா, அதுதானே பாச பிணைப்பு. அந்த படம் அண்ணனை கொன்னவங்களை பழி வாங்குறதா தம்பி கிளம்புவாரு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸும் ரொம்ப பேர் கொண்ட ஒரு கிளைமேக்ஸா இருந்தது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ இந்த படத்தோடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா தெலுங்குல விட்டு ஹிந்தியில ரிலீஸ் ஆக போகுது. வேற ஒன்றும் இல்லை, ஹிந்தியில டப் பண்ண போறாங்க. ஆனா தேட்டரில் ரிலீஸ் பண்ண போறது இல்லை, டைரக்டா டிவி, அதாவது சேட்டலைட்ல டைரக்டா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ எதுக்கு இந்த படத்தை பாலிவுட்ல ரிலீஸ் பண்றாங்க? அதுக்கு வரேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா RRR படம் மூலமா நம்ம ராம் சரணுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கு பாலிவுட்ல, புஷ்பா படம் மூலமா சுகுமாருக்கு பேர் கொடுத்துருக்கு பாலிவுட்ல, அதாவது ஃபேமிலி மேன் அப்படின்ற வெப் சீரிஸ்லயும் சமந்தாக்கு ஒரு பேர் இருக்கு. இவங்க 3 பேருமே இந்த படத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல ரேட்டிங்கை கொடுக்கும் டிவியில டைரக்டா ரிலீஸ் பண்றது மூலமா அப்படின்னு சொல்லப்படுது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். டிசம்பர் 19ஆம் தேதி நம்ம எல்லாருக்குமே கண்களுக்கு குளிர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு நெருப்பு படம் வரப்போகுது. எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜேம்ஸ் கேமரூன் அவங்களுடைய இயக்கத்தில் நாம பார்க்க போகிற படம் என்ன? எஸ், அவதார். சும்மா தெறிக்க அமைச்சிருக்காரு நம்ம ஜேம்ஸ் கேமரூன். இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் எந்த மாதிரி ஒரு கதை அம்சம்? வழக்கமான கதை அம்சம் தான். இந்த கதையில பாத்தீங்கன்னா அவங்க அந்த மக்களை, அதாவது அவங்க சமூக மக்களை காப்பாத்துறதுக்கு கெட்ட சக்தி கிட்ட எப்படி போராடுறாங்க. இந்த போராட்டங்களை பாத்தீங்கன்னா ஒரு பேனரோமா ஸ்டைல்ல, அதாவது சும்மா சுத்தி அடிக்கிற மாதிரி இந்த படத்துடைய கிராபிக்ஸா அமைச்சிருக்காங்க. இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சமா இருக்கும். டிசம்பர் 19 ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த படம் நம்ம கண்களுக்கு குளிர்ச்சி மட்டும் கிடையாது, ஒரு ஃபயரையும் சேர்த்து கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏஆர் முருகதாஸ், அனிருத் இவங்க காம்போ ஆல்ரெடி நம்ம கத்தி மாதிரி படங்கள்ல பார்த்திருக்கோம். சூப்பர் ஹிட் காம்போ தான். ஏற்கனவே சாய் அபயங்கர் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் அவர் இசையமைக்கல தமிழ்ல. சரி, இப்போ நிறைய படங்கள் பெரிய படங்களுக்கு இசையமைக்கிறார் அப்படின்னு நிறைய பார்த்தோம். இவரு அனிருத்துக்கு போட்டியா வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க 2 பேரும்
இந்த பாட்டு மூலமா நாங்க போட்டிலாம் கிடையாது, ஒன்னாதான்ப்பா இருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ மதராசி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சலம்பலா இந்த பாட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டை வந்து சாய் அபயங்கர் பாடியிருக்காராம், அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டை சூப்பர் சுப்பு எழுதியிருக்காங்க. இந்த காம்போ ஒரு சூப்பர் ஹிட் காம்போவா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சலம்பலா பாட்டோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏகேல இருந்து அவதார் வரைக்கும் ஏகப்பட்ட அப்டேட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஷோல கண்டினியூ பண்ணலாம். இது சினிமா 2.0.